பெரியப்பன் திருதராஜன். ஆமா. மறுபடி அவனை தான் கொளுத்தணும். எங்க அப்படியே கொளுத்தணும். அப்பனும் கொளுத்து கூட சட்டப்படி போச்சுக்கணும். புதைக்க வேண்டும் அல்லவா? மனித சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் கண்ணவரான வார்த்தை கேட்டு எங்க அண்ணன் தர்மநந்தனும் பீமனும் அர்ஜுனனும் 4வது புதல்வன் நகுலனும் 4 பேரை தலையாட்டு கொண்டார்கள். கொண்டு போய் இடுகட்டில் சேர்த்து மஸ்தர் ஒட்டியிலே அவருக்கு கொல்லி வைத்தோம். பிணம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன்னா எங்க மாமனை விட ஒரு படி நான் மேல. ஆனா இப்போ தெரிஞ்சதுக்கு ஒரு படி கீழே. அது காரணம் சொல்றேன் பாரு. எப்படி ஓராதத்தில் தந்தை படம் எடுத்து விட்டான். எடுத்த பிறகு என் தந்தை படம் எரிந்து கொண்டு இருக்கிறது. என் தந்தை படம் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஓடினேன் சுடலையை பார்த்தேன். என் தந்தை படம் எரியும் பொழுது அந்த கால் கட்டவரல் இடது கால் கட்டவரலை முறுக்கினேன். வாயில் போட்டு மீன் அப்படி. ஆமா பணத்தை கூட யாரும் சாப்பிடுறேன் அரு கட்டவனே அது சொல்றீங்களே. கண்ணபிராணி கணக்குமே தெரியும். ஆனா என் தந்தைக்கு தெய்வ பிறப்பு. என் தந்தை உடம்பெல்லாம் தெய்வ ரகசியம் தான். எப்படி ஒரு சாபக்கேடு ஒரு ராத்திரத்திலே முனிவர் கொடுத்த சாபக்கேடு. ஆனா பிறப்ப தெய்வ பிறப்பு. அவர் ஆணுக்கு பிறந்தாரா பெண்ணுக்கு பிறந்தாரா? யாதவாசகம் திருத்தல் பிறந்தார். அப்படி யாதவாசகம் பிறந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? தெய்வ பிறப்பு இருக்க வேண்டும். ஓடினேன் கால கட்டவரை கூட வாயில போட்டுனேன். அப்படி நானும் பிறந்தது எனக்கு வாயக்கண்ண நன்கு எடுத்து கொண்டான். சகாதேவன் தெய்வ பிறப்பான பாண்டவ மகாராஜன் கட்டவரை மீன் கொட்டானே. இனி முதல் கொண்டு இந்த உலகில் நம்மளுக்கு வாழ கிடையாது அப்படி என்று தெரிவிக்கின்றான். என்னை பார்த்து பயப்படுற மாயக்கண்ணு. ஆனா இருவருக்கு ஒரு போட்டி. சகாதேவா நான் உனக்கு ஒரு சோதனை செய்ய போகின்றேன். நான் மறந்து கொள்கின்றேன். நான் எங்கே மறந்தேன் என்று எங்க மறந்தேன் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கும் பொழுது என் மாமனாக பட்டவரோ கருடன் வாயில புகுந்து கொண்டான். எங்க போனாரு? கருடன் வாயில. அண்ணாந்து பார்த்தேன். கருடன் வாயை திறந்தான். வாய்க்குள்ள இருக்கிறத ஓ மாமா இறங்கி வாரோம் அப்படி என்று ஞானத்தால் அறிந்தேன். அது மட்டும் கிடையாது. சகாதேவா ஒரு முறை கண்டுபிடித்தாய், மறுமுறை நான் எங்க இருக்கின்றேன் அப்படி தெரிவிக்கும் பொழுது என் தொண்டைக்குள்ள இறங்கி விட்டா யாரு? கண்ணபிரான். தேடி தேடி பார்க்கின்றேன். ஞானத்தால் அறிந்தேன். மாமா உன்னை காண முடியவில்லை. உன்னை பார்க்காத நானு நயவர்களுக்கு சொன்ன பண்ண எடுத்தன் கயிறை வண்டில என்ன பண்ண இருக்கிறேன். வண்டியில் யாருக்கு இருக்க? மாயக்கண்ணங்கிறான். உன் ஞானத்தை மெச்சினேன். என்னை இறக்கி விடு அப்படி வார்த்தை கேட்டு தொண்டுக்குள்ளே இறக்கிட்டு அன்று கொடுத்த எனக்கு வரான தெரியுமா? ஞானத்தால் அறியப்பட்டவன் நீ. உனக்கு தருகின்ற சாஸ்திரம் இந்த பாரத பூமியிலே யாரா இருப்பார் யாரா இருப்பார் என்று நீ ஒருவனே சாஸ்திரம் ஒன்று சாஸ்திரத்தில் மிகுந்த சகாதேவன் அப்படி என்று பெயரளித்தார். அப்படி இருக்க முதல் போர்க்களத்திலே என்னுடைய பெரியப்பா திருநாகப்பட்டவன் பாசாங்க போட்டுக் கொண்டு என்னிடம் வந்தான். எப்படி தெரியுமா? நான் பெற்ற என்ன தம்பி மகனே, நான் பெற்ற சித்தவ மக்களா, நான் உனக்கு அண்ணன் தம்பி. நாங்க 100 பேர், நீ 5 பேர். அனைவருக்கும் பெரியவன் நான் தான். ஆனால் பாரத போர்க்களத்திலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல் பலி யாரை கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்க கண்ணீருடனே எழுதுகின்ற சாஸ்திரத்தை முதல் பலி யார் தெரியுமா? நாகக்கண்ணிக்கு பிறந்தவன் என் அண்ணன் நல்லறவான். என் அண்ணன் மனைவி அண்ணி அன்னைக்கு பிறந்த பிள்ளை அண்ணனின் பிள்ளை நல்லறவனை கொண்டு சாஸ்திரத்தை எழுதினேன். முதல் போர்க்களத்திலே அழைத்து அறுத்து குருச்சத்திர பூமி வைத்தார்கள். ஆனால் அவன் வரம் பெற்றான். அம்மா நான் கொடுக்கின்ற நரபலி. ஆனால் என் உயிர்ப்பு போகக்கூடாது. எப்பொழுது 18ஆம் பாரத போர்க்க முடிக்கின்றதோ 18ஆம் போர்க்கான முடிக்கின்றதோ அப்பொழுதுதான் என் கண்களை முடிவென்று இது வரைக்கும் குருச்சத்திர பூமியிலே சிரத்தை அறுத்துக் கொண்டு அல்லறவான் கண் விழித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்க இதான் வேற வார்த்தை தெரியுதா? அண்ணன் பையன் அப்படி இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூத்தவர் எங்க அண்ணன் வரலாம் தெரியுமா? கேட்டு தெரிந்து கொள்ள. ஐயா இவங்க பையன் யார்? அவங்க பையன் அவர்தான் அண்ணன் பிள்ளை. நாளை தினமா போர்க்களத்தை 10 உயிர் போகும் அப்படின்ற வரத்தை பெற்றான். யாரிடம்? வாய்க்கான வரத்தை பெற்றிருக்கின்றான். அந்த வர உனக்கே போறான். அந்த வரம் எனக்கு சாவுது. சாவு சொல்லையா? பாரத போர்க்களம் முடிந்த பிறகு அனைவருக்கு சாவு உண்டு. உன் சாவை வந்து 2 லட்சமா 3 லட்சமா அவ்வளவு துட்டு செலவு பண்ணி எல்லாம் உன் சாவை எடுக்கூடாது.
என்கிட்ட உன் சாவை மட்டும் சொன்னாங்கன்னா நகிர்ல இருந்து ஒரு 5 கிலோ கருவோட வேணும் தரேன். 5 கிலோ கருவோட வந்து 2 கிலோ அந்த காலுக்கு 2 கிலோ இந்த காலுக்கு கட்டி முட்டு மனம் நாய் வச்சு சுடுவோட்டு போட்டு சொல்லுவாங்க பழமொழிய. வன்னிய சிலரத்தினம் என்ன பேரா? வன்னிய சிலரத்தினம். விருந்து கஞ்சாத புலி. ஆமா. அந்த ஜாதியாரெல்லாம் கூத்தால முதல்ல முடி கட்டி யார் ஆடும் தெரியுமா? இவங்க தான் ஆடுந்து. இவங்களுக்கு தான் வரலாறு தெரியும். ஆமா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இது பாரத ஆடின பூமி. நம்ம ஆறு தெருக்கூத்து. ஆமா. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இடத்துல ஒரு அரசாங்க ஆடிக்கிறாரு. ஆமா. வல்லாத்து கோட்டை பம்பரோட கூத்தாடிக்கிறான் சின்ன வயசுல. இது ஒன்று எனக்கு தெரியும், தெரிஞ்சு சொல்றேன். வன்னிய சிலரத்தினம் விருந்து கஞ்சாத புலி. ஆமா. தடையாண்ட தீரன். ஒரு ரத்னக்கல் சமான வன்னிய. ஆமா. விருது கஞ்சது புலி. இப்ப கூத்து எத்தனை வந்தீங்க? நாங்க 13 பேர் வந்துக்கிறோம். உன்னோட சேர்த்து 14 பேர் கோவ போடுவாங்க. ஆமா. நாடா 13 பேர் வரேன்னு சொன்னீங்க. 10 பேர் வந்துக்கிறீங்க. 3 பேர் அங்க. ஆமா. அந்த மாதிரியா சாப்பாடு கஞ்சாதுங்க. ஆமா. சோத்துல வர வைக்காதுங்க. தடையாண்ட தீரன். ஆமா. இந்த முடிய கட்டி முத ஆனந்த வன்னிய மட்டும் தான் வேற யாரும் இல்ல. அப்புறம் தான் எல்லாமே ஆட ஆரம்பிச்சான். அண்ணன் படையப்பா பின்னாடி வித்தியாசம் பாருப்பா. முதல்ல சாப்பாடு போட்டு கொண்டு தூங்குற கலப்புல பின்னாடியா எங்க வித்துங்களை பாரு. டேய் தூங்குறதா எங்க கண்ணு முடிச்சுக்கிறீங்க? அது ஒண்ணு கூட அப்பதான் முதல்ல சாப்பாடு போடு. துண்ண கிளம்புல ஒரு 10 1/2 மணி நேரம் தூங்குறோம். பின்னாடி எங்க வேஷம் பாரு. அந்த காலத்துல ஆத்துக்கு போயிட்டு காக்கால போருக்குவோம். ஆமா. என்ன போருக்குவோம்? அப்ப வேஷம் கிடையாது. இந்த சக்கரை தெரியுமா? கட்டு சக்கரம். அந்த சாயம் தான் கறி. அப்ப கூத்தாட்டாங்களா 3 மணிக்கு யாரு கட்டுருவாங்க. ஆமா. 3 மணிக்கா யாரு கட்டுருவாங்க. யாரை கட்டிட்டு வேஸ்த கழிச்சிட்டு சில பேர் வேஸ்த மாதிரி இருப்பாங்க. பொட்டு வச்சுக்கினா திரும்ப போன வீட்டு எடுக்கா மிருக தட்டு போவாங்க. எதுக்கா? உப்பு, புளி, தக்காளி, வெங்காயம், வறுகரிசி தெரியுமா உனக்கு? கேவரு அரிசி. தாத்தா சொல்லுவாரு இது மாதிரி உதப்ப இந்த பூடி சத்திரப்பட்டினம் கூத்தாட்டுமானா அப்ப சம்பளமே கிடையாது. நான் சொல்றது சரிமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லிருக்கேன். அவன் சொன்ன வார்த்தைடா. சரியா? வந்தவரை வாழ வைத்த பூமி. அந்த காலத்துல கூத்தார சோறு பணம் கிடையாது, சாப்பாடு தான். வெடிகாலம் போவான். வெடிகாலம் எங்க போவான்? ஊடு தட்டு போவான். கையில ஒரு தட்டு இருக்கும், ஒரு ஜோல்னா போயிருக்கும். அவனை முடிஞ்ச வரைக்கும் போடுவாங்க. அப்படி சோறு துண்ணுவான் இந்த பூமி. இந்த பூமி முதல்ல பணத்தை பார்க்கல வேணுமா? கேவர சோறு சாப்பிட்டா வித்தை கத்துக்கணும். அப்படி இருக்க கட்டுறது களவு, கல்லது உலக அழகு. அப்படி இருக்கும் பொழுது கண்டறிந்தாயா? அப்படி இருக்க வரலாறு அப்படி அப்படி அறிவலால் நடுப்பிறந்த அர்ஜுனன், பார்த்திபன், கிரீடி, வேடி, நாராயணன் என்று சொல்லக்கூடிய 11 நாமதேவத்துக்கு சொந்தக்காரன், 32 அழகுக்கு சொந்தக்காரன், 5 அம்சங்களுக்கு சொந்தக்காரன். 5 அம்சங்கள் என்றால் என்னவென்று தெரியுமா? பல்லிலே பரிசவினை, நாவிலே நட்சத்திரம், முதுகிலே மச்சரேகை, தோளிலே தொப்பிலே மாணிக்கம். இப்படி 5 அம்சங்களுக்கு சொந்தக்காரன். என் பெயர் அர்ஜுனன். ஆமா. புறப்பட்டு பார்க்கலாம்.
யாரா வந்து பாருங்க அடேய் ஐவரால் நடு பிறந்த அர்ஜுனன் பார்த்திபன் வில்விஜயன் சாத்தவாகனன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய 11 நாமதேவத்துக்கு சொந்தக்கான எங்கடா உனியா என்னாச்சு நீ சாப்பிட்றா எதுக்குடா டேய்